நாம இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த அனிதா இன்னும் வரலையே. அப்போ அந்த ஐசு போன்னு சொல்லியிருக்க மாட்டாளா? ஒருவேளை புருஷக்காரன் தடுத்திருப்பானா? என்னவாவும் இருக்கட்டும், நாம நினைச்சபடி எல்லாம் நடக்கணும். அந்த அனிதா கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். அவ மட்டும் இல்ல, அந்த ஆளும் வரணும். 2 பேரையும் வர வைப்பேன். ஏடி என்ன இன்னும் பழையபடி மோரைய தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்திருக்க? ஏடி அனிதாவை பார்க்க போறேன்னு போனியே, பாத்தியா? பேசுனியா? என்ன சொன்னா? பேசாம போயிரு, நானே ஆத்திரத்துல இருக்கேன். சோத்துல உப்பு இல்லைன்னு சொன்னா, நீ போறியா? இங்க பாருடி, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஏதாவது குட்டையை கிட்டையே குழப்பிடாத. இங்க பாரு, நீ பண்ண 7 வழித்தனம்லாம் போதும். எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு ஓ வாழ்க்கைய பாரு. இன்னும் அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு எதையாவது பண்ணிட்டு தெரியாத. ஏம்மா, நீ பேசாம போயிரு. என்கிட்ட ஆத்திரத்தை கிளப்பாத. நான் இருக்கிற ஆத்திரத்துல இப்ப உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. செட்டி, நீ அந்த ஆளை கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொன்னதை எவனோ மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கான். அவர் வேற என்கிட்ட அரச பரசலா கேட்டாரு. நானே சொன்னேன், என் மவளையே 2ஆம் தரமா தான் அந்த வீட்டுக்கு கொடுத்தேன். அடுத்த ஒரு மவளையும் 3ஆம் தரமா யாராவது கொடுப்பாவளா, இல்ல அவ தான் சம்மதிப்பாளா? அப்படி எதுவும் இல்ல, என் மக சுத்த தங்கம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். நீ இந்த நேரத்துல ஏதாவது மறுபடியும் கோணக்கழுத்தை சாத்திராத. இங்க பாரு, ஏற்கனவே நாம பட்டதெல்லாம் போதும். வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு கல்யாணத்தை பண்ணிட்டு போ. என்னம்மா, நீ என்ன லூசா? என்ன செய்ய சொல்ற? இங்க பாரு, அந்த ஆளை நான் விரும்பினது உண்மை. அந்த ஆளை நான் கட்டிக்கணும்னு நினைச்சது உண்மை. ஏன் இப்ப கூட அந்த ஆளு எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னா நான் அவரை தான் கட்டிக்குவேன். இந்த சொம்ப பையில கட்டிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆளு என்கிட்ட ஒரு நேரம் கூட பார்த்து சிரிச்சதும் கிடையாது, மனசு விட்டு பேசினதும் கிடையாது. அததாமா என்னால ஆத்திக்கவே மாட்டுக்கு என் மனசு. என்னால ஆறவும் முடியல, அணைக்கவும் முடியலன்னு குபு குபுன்னு எரியுது. என்னடி பேசுற? என்ன பேசுற? அப்ப நீ இந்த கல்யாணத்துக்கு நிஜமாவே சம்மதிக்கலையா? ஏடி இளவ எடுத்து விட்டுறாதடி. ஏடி, நான் பட்ட அவமானம்லாம் போதும். நீ இன்னும் என்னை கேவலப்படுத்தினா நான் நாட்டுக்கிட்டு நின்றுவேன். என்னம்மா, என்ன மிரட்டி பாக்குறியா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அந்த ஆளு இப்ப கூட என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோ, நான் அவர் கைய பிடிச்சி இழுத்துட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிருவேன். இன்னும் என் மனசுல அவர் நினைப்பு பாடா படுத்தி தான் எடுக்கு. ராவும் பவலும் தூங்க முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் உருண்டு உருண்டு படுக்கிறனே, என்னத்துக்கு? எல்லாத்தையும் மறைச்சுதான் அந்த ஆளுக்கு எதிராவும் உன் மவளுக்கு எதிராவும் இத்தனை கேள்மாலையும் பண்ணிக்கிட்டு அலைதேன். ஏன் பண்றேன் தெரியுமா? இத்தனை கேடையும் பண்ணணும்னு எனக்கு என்ன ஆசையாமா? அந்த ஆளு நினைப்பு இன்னும் என் நெஞ்ச விட்டு அகல மாட்டுக்குமா? என்ன சொன்ன? நானும் போனா போகுதுன்னு பொறுமையா இருந்தா என்ன உசுரோடைய சாகடிச்சிருவ போல இருக்க. ஏட்டி, நீ கெடுத்த கேடலாம் பத்தாதா? இன்னும் யார் குடும்பத்துல தீய வைக்க போற? இங்க பாரு, நீ பண்ணின பாவமெல்லாம் போதும். இப்ப நல்லவ மாதிரி உன் அக்கா கறிய கூப்பிட போயிட்டு வந்தியே, இனி இப்படி ஒரு அசிங்கத்தை நீ ஏன் அவ முன்னாடி நடத்தி காட்டிட்டு நாளைக்கு அவ மூஞ்சில நான் எப்படி முடிப்பேன்? அடிமா, நல்ல அடி. ஏன் ஒரு அடியோட நிறுத்திட்ட? என்ன அடிச்சு கொல்லுமா, உன் கையாலே கொண்டு போட்டுரு. நான் சந்தோஷமா செத்து போறேன். ஆனா என் மனசுல இருக்கிற ஆசைய யாராலையும் அழிக்க முடியாதுமா, யாராலையும் அழிக்க முடியாது. ஏம்மா, இது எல்லாத்துக்கும் காரணம் அவரும் உன் மகளும் தான். 2 பேரும் என்னெல்லாம் படுத்திருக்காங்க. கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? என்ன தங்கச்சின்னு எப்பமாவது அவ பாசம் காட்டியிருக்காளா? எப்ப பார்த்தாலும் அந்த ஐஸ்வர்யாவை தானே தலையில தூக்கி வச்சு ஆடி இருக்கா. சொல்லுமா, அந்த ஆளு என்னை பார்த்து சிரிச்சிருந்தா கூட எனக்கு இப்படி ஒரு நினைப்பு வந்திருக்காது. ஆனா அந்த ஆளு பாக்குற நேரம்லாம் என் மேல எரிஞ்சு 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 விழுந்தாருமா. அதுதான் என் மனசுக்குள்ள அவர் மேல இப்படி ஒரு காதலை தூண்டி விட்டுருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அவர் 2 பேரும். ஆனா நீ என்ன அடிக்கிறியாமா? எப்படி உனக்கு பேசுறதுக்கு நாக்கு கூசாம இப்படி பேச முடியுது? அவரு உன் அக்கா புருஷன். கொஞ்சமாவது உனக்கு நினைப்பு இருந்தா இப்படி பேசுவியா? ஏற்கனவே 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு அவன் படாத படு பட்டுக்கிட்டு இருக்கான். அவன் மட்டுமா படுறான்? உன் அக்கா கரியன் தான் படுறா. இன்னும் நீ வேற இதுல. கிட்டி, மரியாதையா எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சிட்டு நான் பாத்துருக்கிற மாப்பிளைக்கு கழுத்தை நீட்டு. இங்க பாரு, நீ சரின்னு சொன்ன பிறகுதானே நான் ஊரை கூட்டி பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த நேரத்துல மறுபடியும் இப்படி கிறுக்கு பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ சொன்ன மாப்பிளைய கல்யாணம் கட்டிக்கலாம், அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அங்க போனேன். ஆனா அந்த ஆளு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம என்னை அவமானப்படுத்தினாரு. அது உனக்கு தெரியுமா? அவர் என்னை அவமானப்படுத்த என் மனசெல்லாம் அவரை திரும்பவும் எப்படியாவது இழுன்னு தான் சொல்லுது. நான் என்ன செய்ய?
சிட்டி அவன் தான் உன்னை கண்டாலே தூச பாக்குற மாதிரி பாக்குறல்ல, பின்ன ஏட்டி? ஏம்மா, அந்த ஐஸ்வர்யா கூட என்னை பார்த்து பாவம்னு பேசினா. கல்யாணத்துக்கு வருவா அனிதான்னு சொன்னா, நானும் வர்றேன்னு சொன்னா. ஆனா அனிதா கூட என்ன எப்பவும் போல அவமரியாதை பண்ணி தான் அனுப்புனா. ஆனா அந்த ஆளு ஒரு வார்த்தை பேசாம இருந்தா கூட எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. ஆனா என்ன புழுவ பாக்குற மாதிரி பார்த்தாமா. என்னைய அவன் புழுவா பாக்குறான். எப்படிம்மா விட முடியும்? எப்படி விட முடியும்? அவனை நான் கல்யாணம் கட்டியே தீருவம்மா. சனியனே சனியனே, இன்னும் என்ன ஏழு வழியை இழுத்து விட போறியா தெரியலையே. அடி பாவி, உன்னைய நம்பி உன் அக்காக்காரி இந்த வீட்டு வாசல மிதிப்பாள. நான் அவ மோரையில எப்படி முடிப்பேன்? நான் அவகிட்ட என்னன்னு சொல்லுவேன்? இங்க பாரு, இங்க நடந்தத அவ கிட்ட சொன்ன என்ன நானே எரிச்சுக்குவேன். என்ன மட்டும் இல்ல, ராத்திரியோட ராத்திரியா ஓன் தலையிலையும் மண்ணெண்ணைய ஊத்தி கொளுத்தி போடுவேன். நீ அவகிட்ட ஏதாவது சொன்ன, அப்புறம் இதுதான் நடக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன நடந்தாலும் நீ அவகிட்ட வாயே திறக்க கூடாது. ஏமா ஏமா, எங்க இருக்க? ஏமா போ, வந்துட்டல்ல. எதையாவது சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் சொன்னதை செய்வேன். அது உனக்கும் தெரியும். பெரிய மனுஷெல்லாம் வந்திருக்காரு. நானும் யாரோ நினைச்சேன். இன்னைக்குதான் உங்களுக்கு வழி தெரிஞ்சிச்சா? பெரிய மனுஷா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னமோ சிட்டிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். எப்படி கல்யாணத்துக்கு சமைச்சா? சரி, அதெல்லாம் போட்டும். மாப்பிள்ளை என்ன பண்றாரா? ஏ அப்பா, மூச்சு விடாம இத்தனை கேள்வி கேட்டா எந்த கேள்விக்கு பதில் சொல்றது? எந்த கேள்விக்கு பதில் சொல்ல தோணுதோ அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான். அம்மா, தாத்தா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? அம்மா, சித்தி எங்க இருக்கா? இருக்கா, குளிச்சிட்டு இருந்தா வருவா. தாத்தா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க, வருவாங்க. ஆமா, உன் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன் அண்ணன் அப்புறம் தங்கச்சி மாதிரி 2 வாயாடியே எப்படி இருக்காளுவோ? அம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? எல்லாரும் நல்லா இருக்காவோ. நானே பேசிட்டு இருந்தா அனிதா மட்டும் எப்ப பேசுது? நீங்க அனிதா மட்டும் பேசுங்க. ஏ அப்பா, உன்கிட்ட பேசினாலே மனசு வயிறும் நிறைஞ்சு போச்சு. அதான் என் மவளை பாக்குறேனே, அவ இருக்கிற கோலத்திலேயே தெரியாது நல்லாதான் இருக்கானே. ஏமா, நல்லாதானே இருக்கணும். அது சரி, அவ எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சா? சரி, அதெல்லாம் போகட்டும். எப்படியோ சம்மதிச்சிட்டா, நல்ல விஷயம். சரி, மாப்பிள்ளை நல்லவரா விசாரிச்சியா? என்னாச்சு இப்படி புசுக்குன்னு கீழ உட்கார்ந்தீங்க? வேணா மேல உட்காருங்க, நான் கீழ உட்காரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்கன உட்கார்ந்தாதான் நல்லா உட்கார்றதுக்கு வசதியா இருக்கு. ஆமா, நீ என்னடி சண்டிராணி மாதிரி வந்திருக்க? கால் மேல காலை போட்டு உட்கார்ந்துக்கிட்டு சவுடாலா கால்ல செருப்பெல்லாம் போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திக்கிட்டு வந்திருக்க. இல்லனா இப்படி எல்லாம் வர மாட்டியே. ஒரு அழுக்கு சேலைய 4 நாள் கட்டினதை திரும்ப கட்டிட்டு வர்ற மாதிரிலாம் வருவே. அப்படியே சண்டிராணி மாதிரி வா. ஆச்சி உன்னை பார்த்ததும் அசந்தரணும்னு சொன்னேன். அதான் அப்படி கட்டிட்டு இருக்கா. நல்லா தானே இருக்கா? அதுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. உன் அம்மாக்காரி அழகா இருக்கணும்னு நீ நினைக்கிற. அவ அழுக்கு பாடையும் சேலையுமா உட்கார்ந்துருப்பா. இன்னைக்கு என்னமோ அதிசயமா இப்படி வந்திருக்கா. இப்படி பார்க்கும்போதும் நல்லா தான் இருக்கு. ஆமாச்சி, எப்ப கல்யாணம்? இந்த மாச கடைசியில வச்சிருக்கேன். நீ தான் ஆளா நின்னு எல்லாம் செய்யணும். அவன் அண்ணனையும் கூட்டிட்டு வா, சரியா? சரி ஆச்சி, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து கல்யாண வேலையெல்லாம் எடுத்து எல்லா வேலையும் பார்த்துடுறேன், சரியா? ஏ அப்பா, நீ சொன்னதே போதும், மனசெல்லாம் நிறைஞ்சு போச்சு. வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? டேய் அஸ்வினே, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஏடி, கொஞ்சம் நல்ல துணிமணியா போட்டானே, இது என்ன கருப்பை போட்டுட்டு நிக்கிற? ஐயோ அக்கா, வீட்ல தானே இருக்கேன். அதான் சும்மா ஒரு ட்ரெஸ் மாட்டியிருக்கேன். இதுலயே நல்லா தான் இருக்க. எப்ப பார்த்தாலும் ரெட்டவால் குடுமிய போட்டுப்ப. இப்பதான் உன் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. சரி சித்தி, கல்யாணத்துக்கு நீ நிஜமாவே சம்மதிச்சிட்டியா? இல்ல சும்மா ஆச்சிக்காக சாடின்னு சொன்னியா? ஏல, நிஜமா என்ன பொய்யா என்ன? நிஜமா தான் சொன்னேன். இத்தனை நாளும் எல்லாரையும் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப மனசார கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேன். வயசும் ஆகுதுல. அப்பா, இப்ப மாறு உனக்கு புத்தி வந்துச்சே. அடப்பாவி, என்ன பேச்சு பேசுறான்? அருண் எங்கடா? அவனை கூட்டிட்டு வரலையா? போச்சிச்சி, அண்ணன் எப்ப பார்த்தாலும் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்களே போயிட்டு வாங்க, நான் கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டான் தெரியுமா? அது சரி. ஐசம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. நல்ல உருண்டையா இருக்கா. இருக்கா? உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். டேய், ஜூஸ் குடிக்கிறியாடா? ஏடி, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சும்மா இரு, உட்காரு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமே. நாங்க வரும்போதுதான் 4 இட்லியை நல்லா உள்ள தள்ளிட்டு வந்தோம் தெரியுமா? இப்ப குடிக்கிறதுக்கு வயித்துல இடம் இல்ல. நீ கல்யாணம் முடிச்சிட்டு நல்லா உன் வீட்டுக்கு போகும்போது எங்களையும் விருந்துக்கு கூட்டிட்டு போய் நல்லா வகை வகையா செஞ்சு போடு. நாங்க வயிறாட சாப்பிடுவோம், சரியா? டேய், நல்லா பேச படிச்சுட்ட. அவன் என்ன இன்னைக்கா பேசுறான்?
சரி, மாப்பிள்ளை கிட்ட பேசுனியா? பேசுனேக்கா, நேத்து ஃபோன் பண்ணாரு. வேற என்ன பேசறதுக்கு? ஏதோ துணிமணி எடுக்கணுமாம்ல, அந்த நேரம் வரேன்னு சொன்னாரு. அப்புறம் நீயும் வரணும், உன்னை பார்க்க வரணும், பத்திரிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கு என்னடி, வரட்டும். ஏமா இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? ஆமாட்டி, இது மட்டும் சீக்கிரமா நடந்து முடிஞ்சா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வேற என்ன கவலை இருக்கு? நடக்கும், எல்லாம் நான் நினைச்சபடியே நடக்கும். நீ ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்க? ஏமா அப்பா எப்படி இருக்குமா? அப்பாக்கு என்னடி, இவ கல்யாணத்தையும் முடிச்சிட்டா சந்தோஷமா இருக்கும். ஒரு கவலை அதுதான், வேற என்ன? நீ வீட்டுக்கு வர மாட்டேக்க போக மாட்டேக்கன்னு கவலை, வேற ஒண்ணும் இல்ல. நல்லாதான் இருக்கு. அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்காத. அப்பா வந்துச்சுன்னா சாயங்காலம் வீட்டு பக்கம் வர சொல்லு. சரிம்மா, அவரும் வந்துருவாரு. நான் நேரத்தோட வீட்டுக்கு போகணும். ஆமாடி, உன் மாப்பிள்ளைகிட்ட சொல்லாம தான் வந்தியாக்கும். அவருக்கு கோவம் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிரும். என்ன செய்ய, கோவம் இருக்கத்தானே செய்யணும். நாங்களும் கொஞ்சம் படாப்படுத்தி இருக்கோம். அதெல்லாம் ஒரு கோவம் இல்லையா? எங்க அப்பா தான் அனிதாமாவும் நீயும் போயிட்டு வான்னு சொன்னாங்க தெரியுமா? ஏ அப்பா முந்திரி கொட்டை, இவனை வச்சுட்டு நான் என்னத்தையாவது சொன்னா அப்படியே நேரா போய் உன் புருஷன்ட்ட சொல்லிடுவாரே. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கொஞ்சமா சொல்லுவேன், நிறைய சொல்ல மாட்டாச்சி. அதுவும் சரிதான். சரி டி, நீயும் உடம்ப பாத்துக்கோ. ஏடி, ஏதாவது வேணும்னா சொல்லு, சரியா? சரிக்கா. அப்ப நாங்க போயிட்டு வரோம். ரொம்ப நல்லது. உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டு. நேரா கல்யாணத்துக்கு வந்துறோம், சரியா? அதுக்கு இடையில ஏதாவது வேலை இருந்தா அஸ்வினுக்கு போன் கொடுங்க. அஸ்வின் வந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவான், சரியா? ஏ அப்பா, நீ சொன்னதே போதும். உன்னை கூப்பிடாம இருப்போமா? ஏமா அப்ப நான் போயிட்டு வரமா? ஒரு எட்டு வந்தியே, வந்தது ஒன்னு காலில் வெந்நிய ஊத்திட்டு பறந்துகிட்டு நிக்கியே. ஒரு காப்பியை கீப்பிய குடிச்சிட்டு செத்த நேரம் இருந்துட்டு போலாம்ல. ஏமா இன்னொரு நாள் வரேன். எங்க போறேன்? சரி வரமா. சரி டி, நானும் போயிட்டு வரேன் ஆச்சி. போயிட்டு வரேன் சித்தி. சரிடா. இங்க பாருடி, அவ உன்னை நம்பி இங்க வந்திருக்கா. அவளுக்கு துரோகம் பண்ண நினைக்காத. ஒழுங்கு மரியாதையா உன் புத்திய மாத்திக்கிட்டு நல்லபடியா நடந்துக்கோ. அதான் நல்லது எல்லாருக்கும். உன் அறிவுரையை கொண்டு குப்பையில போடு. சொல்லிட்டல, வேலையை போய் பாரு. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். வாயை மூடிக்கிட்டு போ. பாவி, திருந்தவே மாட்டா போல இருக்க. இவ திருந்தனா உலக அதிசயம்ல. இவளுக்கு சோத்துல விஷத்தை தான் வைக்கணும். என்ன ஐசு, கீழே உட்காந்துட்ட, மேல உட்கார வேண்டியதானே? இல்லதான், இங்கதான் வசதியா இருக்கு. ஏன் ஐசு, அனிதாவோட ஆத்தாக்காரி கூப்பிட வரவே இல்ல. அவ தங்கச்சிக்காரி திடீர்னு வந்திருக்கா. எனக்கு என்னமோ அவ திருந்துற மாதிரியே தெரியல. நீ என்ன நினைக்கிற? போங்கதான், உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். எப்ப பார்த்தாலும் சந்தேகம். வர வர உங்களுக்கு சந்தேகம் அதிகமா ஆயிட்டே இருக்கு. எனக்கு என்னமோ அந்த பிள்ளை முகத்தை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. அதான், அதுவும் இல்லாம நீங்க இந்த கல்யாணத்துக்கு முன்ன நின்று எல்லாம் செய்யணும். ஒழுங்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போய் என்ன ஏதுன்னு கவனிங்க. அடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அங்க போய் என்னமோ அவளை நான் கட்டிக்கிற மாதிரிலா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போக சொல்ற? இங்க பாரு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூட கல்யாணத்துக்கு முத நாள் தான் வருவான். நீ என்னைய இப்படி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அங்க போக சொல்லி அவ ஏதாவது வம்பளக்கவா? அதெல்லாம் ஒன்றும் அளக்க மாட்டா. ஓ, அப்ப விட்டா அவளையும் கல்யாணம் கட்டிக்குவீங்களாக்கும்? எத்தான் விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க. அதுவும் இல்லாம அந்த பிள்ளைக்கு வேற யார் இருக்கா? மாமாக்காவது நீங்க போய்த்தானே ஆகணும். எந்த மாமா? உங்க மாமனாரை தான் சொன்னேன். எங்க அப்பா பாவம் அவருக்காக நீங்க போய்த்தானே ஆகணும். அனிதாக்கு அதுல ஒரு சந்தோஷம். நீங்க அவ கூட போனீங்கன்னா அவ இன்னும் சந்தோஷப்படுவா. பார்க்க போனா நீங்க இன்னைக்கு அவ கூட போயிருக்கணும், ஆனா போகல. எனக்கு அந்த சனிய மூஞ்சில முகத்துல முழிக்கவே பிடிக்கல. எப்பா பார்த்தாலும் அத்தா அத்தான்னு கடைசியில என்னையே கட்டிக்கிறேன்னு ஒத்த காலில் நின்னவளாச்சாவா? அது என்னமோ வயசு கோளாறு. அதெல்லாம் ஒரு குத்தமா பார்க்க முடியுமா? அதுக்கு இப்படி அடி உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ண துணிஞ்சவளை எப்படி மன்னிக்க முடியும்? போங்கத்தான், அனிதாக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. நாம என்ன பண்றது? நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினைப்பாங்கிறது சரியாத்தானே இருக்கு. அந்த பிள்ளை சின்ன வயசு, ஏதோ குறும்புத்தனத்துல இப்படியெல்லாம் மனசுல வச்சிருப்பான்னு நினைச்சிட்டு விடுங்க. ஆமா, போனே வந்தேன்னு வந்திருக்காளா பாரு. அஸ்வின் வேற இழுத்துட்டு போனா, இன்னும் ஆளையே காணும். ஆத்தாவை கண்ட உடனே பாசம் பொங்கிருச்சு போல. சித்திக்காரிக்கே இந்த பாடா இருக்கு. அவ ஆத்தா வந்தா அவ்வளவுதான், நம்மள வந்து பாரும்பா. சும்மா இருங்கத்தான், தேவையில்லாம இப்படி பேசாதீங்க. அதானே, வாயை திறக்க விட மாட்டியே. பின்ன கல்யாண விஷயத்துல கூட நீங்க முன்ன போய் நிக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? அவகிட்ட ஏதாவது பேசி வாங்கி கட்டிக்காதீங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா கல்யாணத்துக்கு ஒரு வாரம் முன்னாடியே போய் என்னென்ன வேலை கிடக்குது பார்த்து செய்யுங்க. சரிம்மா, உன் உத்தரவுக்கு பணிகிறேன், போதுமா? ஏம்மா, நீ வேற இங்க உட்கார்ந்து கிடக்க. அனிதாம்மா வந்துட்டா தெரியுமா? துணி மாத்த போயிடுக்கா. சரி, இன்னைக்கு சாப்பாடு என்ன பண்ணான்னு கேக்கடா. ஏதாவது செய்யணுமான்னு கேட்டா. அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். சாம்பார் வச்சு அவியல் வச்சாச்சின்னு சொல்லு. சாதமும் வச்சுட்டேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும்.
சாப்பிடும்போது அப்பளத்தை பொரிக்கலான்னு இருக்கிறேன். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லு. சரிம்மா. தினம் சாம்பாரும் அவியலும் போட்டுனா அண்ணன் சண்டைக்கு விடுவானே. ஆமா, ஐயாக்கு இறால் வாங்கி தொக்கு வச்சிருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டியா? சரிம்மா. என் பிள்ளைகளை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்ப இன்னும் 4 பெத்துக்குவோமா? நான் ரெடி, நீங்க 2 பேரும் ரெடினா பெத்துக்கலாம். ஆமா, இவங்க 4 பேரை வளர்க்கறதுக்குள்ளயுமே போதும் போதும் ஆயிரும். எதையாவது சொல்லிக்கிட்டு அவகிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க. ஆமா ஆமா. அது சரி சரி, எப்ப கல்யாணமா? இந்த மாசம் கடைசில ஆச்சி சொல்லிச்சு தெரியுமா, மாப்பிள்ளை பத்திரிக்கை கொடுக்க நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். சரி சரி, வரட்டும் வரட்டும். சரிடா, வா. நீ என்னப்பா சல மாதிரி குத்து வச்சிருக்க? உன்னை வட தனியா கூப்பிடணுமா? பசி உசுர் போகுது, ஓடியா. சரிடா. என்னனே நீ வண்டியா? ஆமால தம்பி. அண்ணே, இன்னைக்கு ஒரு குக்கர் பாத்து வச்சிருந்தோம் சொன்னனே, அத பத்தி சொல்றியா? நீ சொல்லல தம்பி, நீ சொல்றது தான் கேட்கிறதுக்கு நல்லா இருக்கு. சரினே. ஹாய் फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ப்ராடக்ட்னு பாப்போம், சரியா? பட்டர்ஃப்ளை அலுமினியம் பிரஷர் குக்கர் 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் அவுட்டர் லிட் பிரஷர் குக்கர் அலுமினியம். இதோட இப்போதைய விலை 1899 ரூபாய். முந்தைய விலை 3069 ரூபாய் இருந்திருக்கு. 38% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி இந்த பிரஷர் குக்கரை ஆர்டர் போட்டுக்கோங்க. பட்டர்ஃப்ளை அலுமினியம் பிரஷர் குக்கர் 2 லிட்டர் 3 லிட்டர் 5 லிட்டர் அவுட்டர் லிட் பிரஷர் குக்கர் அலுமினியம். இதோட இப்போதைய விலை 1899 ரூபாய். முந்தைய விலை 3069 ரூபாய். 38% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம இன்னொரு குக்கர் பத்தி பார்க்க போறோம். Prestige 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் அவுட்டர் லிட் இண்டக்ஷன் பாட்டம் பிரஷர் குக்கர் ஹார்ட் அண்ட் ஐஸ்ட். இதோட இப்போதைய விலை 3499 ரூபாய். முந்தைய விலை 6300 ரூபாய் இருந்திருக்கு. 44% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க இந்த குக்கரை நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. Prestige 5 லிட்டர் 3 லிட்டர் 2 லிட்டர் அவுட்டர் லிட் இண்டக்ஷன் பாட்டம் பிரஷர் குக்கர் ஹார்ட் அண்ட் ஐஸ்ட். இதோட இப்போதைய விலை 3499 ரூபாய். முந்தைய விலை 6300 ரூபாய் இருந்திருக்கு. 44% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. பேக்ல 3 குக்கர் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற பொருள் ஒரு வெட் கிரைண்டர். பிரீமியர் ஒண்டர் 1.5 லிட்டர் வெட் கிரைண்டர் ப்ளூ அண்ட் ஸ்டீல். இதோட இப்போதைய விலை 6367 ரூபாய். முந்தைய விலை 6690 ரூபாய் இருந்திருக்கு. 26% ஆஃப்ல பிரீமியர் ஒண்டர் 1.5 லிட்டர் வெட் கிரைண்டர் ப்ளூ அண்ட் ஸ்டீல். இதோட இப்போதைய விலை 6367 ரூபாய். முந்தைய விலை 8690 ரூபாய் இருந்திருக்கு. 26% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி இந்த கிரைண்டரை ஆர்டர் போட்டுக்கலாம். இதோட பவர் கன்சம்ப்ஷன் 220 வோல்டேஜ், 2 ஸ்டோன் இருக்குது. இந்த கிரைண்டரை வேணும்ங்கறவங்க நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. பிரீமியர் ஒண்டர் 1.5 லிட்டர் வெட் கிரைண்டர் ப்ளூ அண்ட் ஸ்டீல். இதோட இப்போதைய விலை 6367 ரூபாய். முந்தைய விலை 8690 ரூபாய் இருந்திருக்கு. 26% ஆஃப்ல Flipkartல கிடைக்குது. வேணும்ங்கறவங்க இந்த வெட் கிரைண்டரை ஆர்டர் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோக்கு கீழ வர வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. 2 ஸ்டோன் இதுல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா கமெண்ட் போடவே முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்பவே பிஸி ஆயிட்டோம். என்ன செய்யறது, பிள்ளைங்களோட ஸ்கூலு அது இதுன்னு எங்களுக்கும் 1008 வேலைகள் எல்லாம் சேர்த்து எங்களுக்கு கமெண்ட் போடுறதுக்குள்ளேயும் ரொம்ப டைம் எடுத்துருது. கதையுமே ஷார்ட்டாக தான் போட்டிருப்போம், சின்ன சின்ன கதைகளை தான். அஸ்வினையும் அருணையும் வச்சு பசங்களை வச்சே போட்டு முடிச்சிருப்போம். என்ன செய்யறது, அவ்வளோ பிஸியாக இருக்கிறோம், அதனால தான் அப்படி போட முடியல. லென்த்தாக மன்னிச்சுக்கோங்க. எல்லாரும் பொங்கலை எப்படி கொண்டாடினீங்க? பொங்கல் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பீங்க. இப்போ எல்லாரும் ஊர்லேருந்து திரும்ப வந்துட்டீங்களா, இல்லை இன்னும் ஊரில் தான் இருக்கீங்களா? என்னடா இந்த அனிதா எல்லாரும் ஊருக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்குறா அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட்டை காணும், அதனால் ஊருக்கு போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சில பேர் பொங்கல் பிஸியில் இருக்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அனிதாவை தேடுவீங்கன்னு தெரியும், ஆனால் எந்த அளவுக்குன்னு தான் எனக்கு புரியலை. இவ அப்படித்தான் எதையாவது சொல்லிட்டு இருப்பா. அத்தனை காணுமே, எங்கே போனாரு அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அதான் இப்போதான் ஒரு அவசர வேலையா கிளம்பி போனாரு. என்ன செய்யறது, அதான் சரி நாங்களே கமெண்ட் சொல்லுவோம் இன்னைக்கு அப்படின்னு வந்துட்டோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஹாய் செல்வம், தமிழ் செல்வம் அண்ணா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா?
நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வமண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல் எங்க சென்னையில் கொண்டாடுனீங்களா பெங்களூர்லையா? ஹாய் மகேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் அபிதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஹாய் பொற்கொடியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பொற்கொடியக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விபிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹஜிகாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? லவ் யூ அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் காயத்ரி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரொம்ப நாளாக கமெண்ட்டே காணும். ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? ஹாய் காயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? பொங்கல் வாழ்த்துக்கள் அக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் லாவண்யா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் லாவண்யா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? பொங்கல் எப்படி இருந்துச்சு? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் பிரசாந்தினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் மகேஷ் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ அக்கா. ஹாய் ரேணுகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் ரேணுகா அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மாளக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூரியபிரகாஷ் மாரியம்மாளக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் பிரகாஷனா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் எப்படி போச்சு? ஹாய் பிரகாஷனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யாச்சலம், எப்படிமா இருக்க? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? ஹாய் உமா குட்டி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? லவ் யூ அக்கா. ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் விஜயாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படிக்கா இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் மாசிலாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஹாய் சரண் விஜயக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னடா வீடியோ கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்கேன்னு தானே எல்லாரும் பார்க்குறீங்க. இன்னைக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கொஞ்ச நாளாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ், அதனால் கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு வீடியோ. நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் பார்க்காம ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. பரவாயில்ல. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவும் உங்கள் எல்லாருடைய ஆதரவும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஐ லவ் யூ. எல்லோரும் சேஃபாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. இத்தனை நாளும் நீங்கள் ஜிஎன்ஜேக்கு கொடுத்த ஆதரவே பெரிய ஆதரவு. அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு எல்லாரும் பத்திரமா பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் அஸ்வினுக்கு நீங்கள் எல்லாரும் கொடுக்குற ஆதரவை பார்த்தா ரொம்ப 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 என்ன சொல்கிறதுனே தெரியல, சொல்லதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. உங்கள் ஆதரவு எப்பவும் போல கொடுங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் யூ. ஐஸுக்கு என்ன சொல்லனே தெரியல. அதான் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கா. அனிதா தான் பட்டுன்னு பேசுவேன். ஐஸ் அப்படி இல்லைல்ல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அஸ்வினுக்கு நீங்கள் கொடுக்குற எல்லாருடைய ஆதரவையும் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அஸ்வின் அப்படியே உற்சாகத்தில் ஹாப்பியில் அப்படியே மூணில் மிதக்கிற மாதிரி இருக்காரு. அவர் தலையில் மொத்தமாக ஐஸ் வச்ச மாதிரி இருக்குது. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய்.